இறந்து விட்டான் கடவுளாக பாக்குறீங்களா? சாவாம உயிரோடு இருக்கிறது ரப்புல் ஆலமீன் சிபத்தது. சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருப்பது என்பது ஹய்யுல் கய்யூம், சாவாமல் உயிரோடு இருக்கிறவன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயரு. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகல என்று சொன்னீங்கன்னா அவங்கள கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம். தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், முகம்மதை நீங்கள் யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் முகம்மது மரணித்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் சாகாது உயிரோடு இருப்பவன், மௌத்த ஆகாம உயிரோடு இருக்க அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? உமருடைய கருத்து என்ன? மௌத்த ஆவல. அபூபக்கருடைய கருத்து என்ன? மௌத்த ஆயிட்டாங்க. ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. இப்ப எப்படி தீர்மானிச்சு? உமருடைய கருத்துக்கு எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல. அவர் உணர்ச்சி வசப்பட்டாரே தவிர ரசூலுல்லாஹ் மௌத்தா போலங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் அவர்கிட்ட இல்ல. அபூபக்கர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை சொல்லிவிட்டு இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்றான் பாருங்கன்னு குர்ஆனை தூக்கி போடுறாரு. அபூபக்கர் பக்கம் மக்கள் எல்லாம் ஒரு கருத்து கூடியான்ட்டாங்க. ஏன் வந்தாங்க? அபூபக்கர் மென்மையான ஆளா இருந்தாலும் கூட, அவர் வாழ வச்சுக்கிட்டு யாரையும் மிரட்டாம இருந்தா கூட குர்ஆன்ங்கிற வாழத்துக்கு போடுறாரு. என்ன போடுறாரு? நீங்கள் குர்ஆனை வாசிக்கவில்லையா? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், முகமதே நீனும் மையித்தாக கூடியவர், அவர்களும் மையித்தாக கூடியவர்கள் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, அதை நீங்கள் வாசித்தது இல்லையா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னக்க மையித்துன் தான், நீ மையித்தாக போற ஆள் தான், நீ இறந்து போற ஆள் தான் சொல்றானப்பா. அல்லாஹ் மரணிப்பான், நீ மரணிப்பார் என்று சொல்லும் பொழுது நீ மரணிக்கலைங்கிறியே, குர்ஆனுக்கு மாத்தமா பேசுறியே அப்படின்னு எடுத்து போடுறாரு. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்து போடுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முந்தி பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த அவ் குத்தில, இவர் மௌத்தாகிவிட்டால், இந்த முகம்மது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போயிருவீங்களா? முகமதுக்கு தான் மார்க்கத்தில் இருக்கிறீங்களா? அவர் மௌத்தா போனா நீங்க அவரை கடவுளாகிட்டு போயிருவீங்களா? அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த வசனத்தை அந்த சபையில ஓதி காட்டுறாங்க. யாரு? அபூபக்கர். உமருடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. தலையை சீவ வேண்டார. உமர் சொல்றாரு, அப்பதான் அந்த வசனமே இறங்கின மாதிரி யாவத்துல அவ்வளவு மறந்துட்டேனா? இப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறோட எனக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேனே. அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக குர்ஆனில் சொல்லும் பொழுது அதை கூட தெரியாம ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டேனே அப்படி நினைத்து கையில் இருந்த வாள் கீழே விழுகிறது. மக்கள் எல்லாம் ஒரு கருத்துல அசம்பிள் ஆயிட்டாங்க. ஒரு கருத்துல எதனால் அசம்பிள் ஆனாங்க? அந்த இடத்துல நாங்கள் அபூபக்கர் மதுஹப்ல இருக்கிறோம், மௌத்தா போகல எங்க கட்சி. நாங்கள் உமர் மௌத்தா போயிட்டார்கள் எங்க கட்சி. நாங்கள் உமர் மதுஹப்ல இருக்கிறோம், அதனால நாங்க என்ன செய்வோம்? அப்படி பிரிஞ்சுட்டாங்களா அவங்க? ரெண்டு கருத்து வந்தது வாஸ்தவம், மூணு கருத்து வந்தது வாஸ்தவம். ஒரு கருத்தில் அவர்கள் ஒன்றானார்களா? மூணா பிரிஞ்சு நின்றார்களா? மூணு தான் சரி. அபூபக்கரை பின்பற்றுவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க, உமரை பின்பற்றுவர்கள் அந்த பக்கம் போடுங்க, நடுவுல மௌத்தாயிட்டு எந்திரிப்பாங்கன்னு சொன்னீங்களே அவங்க எல்லாம் மூணாவது மதகபுக்கு போங்க அப்படின்னு கூறு போட்டுக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு என்றால் இந்த சர்ச்சை ஒரு நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள். திங்கக்கிழமை மௌத்தா போறாங்க, புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை மௌத்தா போய் திங்கக்கிழமை அடக்கம் செய்யப்படல, செவ்வாய்க்கிழமை அடக்கம் செய்யப்படல, புதன்கிழமை தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஏன் புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க? மௌத்தா போனதை உறுதிப்படுத்தான அடக்கம் செய்யணும். உசுரோட இருக்கிறவங்க அடக்கம் செய்ய முடியுமா? உசுரோட இருக்கிறாரா இல்லையான்னு சட்டம் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி அடக்கம் செய்ய முடியும்? அவங்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கூட தாமதமாகிற அளவுக்கு அந்த சமுதாயத்தில் பிளவு வந்துச்சு. பிளவு வந்தபடியே தீரவும் செஞ்சு. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நெஞ்சில கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதா சண்டை வந்துருச்சா? வா பேசுவோம். நெஞ்சில கட்டுறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அது 2 பேரும் கடைப்பிடிப்போம். தொப்புள்ள கட்டுறதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 2 பேரும் கடைப்பிடிப்போம். இப்ப 2 இருக்குமா? கையை உயர்த்துறதா உயர்த்த வேணாமா சண்டை வந்துருச்சா? வா பேசுவோம். நாங்க எப்ப வேண்டாலும் ரெடி. கையை உயர்த்துறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா 2 பேரும் ஒசத்துவோம். இல்ல ஒசத்தாம இருக்கிறதா கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் ஒசத்துவோம். இப்ப நம்ம 2 இருப்போமா? ஒரே தொழுகையா போயிருமா இல்லையா? விரல அசைக்கிறதா இல்லையா? சண்டை வந்துருச்சா? நாங்க அசைக்கணுங்கிறோம், வேணாங்கிறீங்களா? வாங்க பேசுவோம்.
அதுக்குரிய ஆதாரத்தை நாங்க எடுத்து போடுறோம். இல்லங்கிற ஆதாரத்தை நீங்க எடுத்து போடுங்க. முடிஞ்சு போயிருந்த விஷயம். ரெண்டு பேருக்கு என்ன மனசு வேணும்? புடிவாதம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு ரசூல் என்ன சொன்னார்களோ அதை கேட்போம். அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. உமரையும் பார்க்கல, வாளையும் பார்க்கல, அபூபக்கரையும் பார்க்கல. அந்த ரெண்டு ஆயத்தை தான் பார்த்தாங்க. அந்த மக்கள் எதை பார்த்தாங்க? அபூபக்கருக்கு பயந்துகிட்டாங்க, அவர் பக்கம் சேர்ந்தாங்க. அபூபக்கருக்கு உமர் பயப்படுவாரா? அவர் தான் போல்ட்டான பயங்கரமான ஆளு. பயப்படுறதா, உடலை வச்சுட்டு பயப்படுறதா இருந்தா உமருக்கு தான் எல்லாரும் பயப்பட்டு இருக்கணும். இந்த ரெண்டு ஆயத்துக்கு முன்னாடி வாள் கீழே விழுந்து போச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த மக்கள்ல இன்னொரு சண்டை வருது. வஃபாத்துன்னு முடிவு பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணும் பொழுது எங்க அடக்கம் பண்றது? மூத்தாயிட்டாங்கன்னு முடிவு பண்ணோன்னு அடக்கம் செய்யணும்ல, எங்க அடக்கம் பண்றது? சாதாரண எவனோ ஒருத்தன் ஒரு செய்தி ஒரு அஜர்த்து செத்து போனா கூட எங்க மகல்லாவுல தான் வேலை பார்த்தார், நாங்க தான் அடக்குவோம். எங்க மகல்லாவுல 10 வருஷம் வேலை பார்த்தார், நாங்க தான் அடக்குவோம். எங்க மகல்லாவுல பிறந்தாரு, நாங்க தான் அடக்குவோங்கிறானா இல்லையா? ஒரு பிரபல்யமான ஆளா இருந்தா, ஏனோதான் அப்படி வராது. கொஞ்சம் பிரபல்யமான ஒரு ஆளா இருந்துட்டாருன்னு சொன்னா அவர் அடக்கம் பண்ணுவதில் கொஞ்சம் பெருமை. எங்க தெருவுல நாங்க அடக்கம் செய்வோம், இல்ல உங்க தெருவுலாம் செய்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்த மக்கள் உயிரையே வச்சிருந்தாங்க. சரிங்க, மூத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணுங்க. எங்க அடக்கம் பண்றது? சண்டை வருது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? எங்க தெருவு எங்க தெருவுங்கிறாங்க. எங்க மகல்லாவுல தான் கொண்டு போகணும். முதல்ல ஒட்டகம் வந்து எங்க தெருவுலாம் இறங்குனுச்சு, முதல்ல குபாவுல தான் தங்கினாங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அங்கங்க அடக்கிறதுக்கு போட்டி. நாங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அடக்கிடுவோம். இப்ப என்ன ஆகும்? வெட்டிக்கிட்டு செத்தாங்களா? ரத்தம் சிந்தினாங்களா? கருத்து வேறுபாடு வந்துச்சு, தீர்ந்துச்சு. வந்த மாதிரி தீர்ந்தது. எது தீர்த்தது தெரியுமா? ஒரு ஹதீஸ் தீர்த்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அல் அம்பியாவு யுத்ஃபனூன ஹைது மாது. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் மௌத்தா போறாங்களோ அங்கதான் அடக்கம் செய்யணும். இப்ப நபிமார்கள் தான் இப்ப நிக்கிற இந்த இடத்துல இப்படியே ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களை அடக்கம் செய்யறது இதுதான். அங்கன்னு கூட அடக்கம் செய்யக்கூடாது. எந்த இடத்தில் வைத்து அவர்களை அடக்கம் செய்ய அல்லாஹ் ஆசைப்படுகிறானோ அந்த இடத்தில் வைத்தான் உசுரை வாங்குவான். எந்த இடத்தில் அடக்கம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அந்த இடத்துல அவரை கொண்டு வச்சு அங்கதான் உயிரை வாங்குவான். அதான் அடக்கம் செய்யற இடம். இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மௌத்தாவுறாங்களோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப சரி அடக்குங்க. அப்ப எந்த ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க, அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம் தான் அவர்கள் மௌத்தா போன இடம். எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு இப்ப கபர் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அவர்களுடைய உயிரும் வாங்கப்பட்டது. அப்ப ஏன் இந்த பிரச்சனை தீர்ந்தது? ஓட்டெடுப்பு வச்சு தீர்த்தாங்க. சரி, ஓட்டெடுப்பு விடுவோம். வடக்கு தெருவுக்கு ஜாஸ்தி வருதா, தெற்கு தெருவுக்கு ஓட்டு வருதான்னு பார்த்து, அல்ல அந்த மஹல்லாவுக்கு வருதா இந்த மஹல்லாவுக்கு வருதான்னு பார்த்து 18வது வார்டா 20வது வார்டான்னு ஓட்டெடுப்பு வச்சு இதெல்லாம் ஓட்டு ஜாஸ்தி அப்படியே முடிவு எடுத்தாங்க. எல்லாரும் ஏகமனு தான் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றா ஓகே, மறுபடியும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இறந்த இடத்தை தான் அடக்கம் செய்யணும்ட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்கள் ஒரு கருத்துக்கு வந்தாங்களா இல்லையா? பிளவு வந்தது, 2ஆ போனாங்க, 3ஆ போனாங்க, 4ஆ போனாங்க, உடனே ஒன்னாயிட்டாங்க. போவாங்க, மனுஷன்டா போகத்தான் செய்வான். கொஞ்ச நேரத்தில் உணர்ச்சி வசப்படும் போது போவான். கொஞ்சம் நிதானப்பட்ட பிறகு ஒன்னா சேர்ந்துக்கணும். பிரிஞ்சிட்டமே பிரிஞ்சு நின்ற கூடாது, பிரியலாம். பிரிந்த பிறகு நியாயங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குமையானால், குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குமையானால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு கட்டுப்படுற மனப்பான்மை இருக்குமையானால் பிரிந்ததை விட வேகமாக சேர்ந்து விடுவார்கள். பிரிகிறது கூட லேட்டா பிரிவாங்க, சேர்றது அதை விட பாஸ்டா சேர்ந்துருவாங்க. சேர்ந்தாங்களா இல்லையா? அடக்கம் பண்ணியாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர்றது? அடுத்த சண்டை. 1-2 சண்டை அந்த சமுதாயத்தில் வந்துச்சு, வந்தபடியே தீர்ந்துச்சுங்க. அதான் முக்கியம். வந்து சண்டை. எந்த சாம்ராஜ்யம்? நம்ம சாதாரண பார்லிமெண்ட் சேர்த்து வரப்போது பாருங்களேன். எத்தனை தலை உருளும், எத்தனை அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், எத்தனை பிரச்சனைகள் வரும். ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி, சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்படி. அட வார்டுல கவுன்சிலர் தேர்தலில் பாக்குறீங்களா இல்லையா? பதவின்னு சொன்னா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமா மச்சான் எல்லாத்தையும் பகையாக்கிறோம். பதவி ஒண்ணுக்காக வேண்டி எந்த ரேஞ்சுக்கு இறங்குற காட்சி நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பதவியிலிருந்து மூத்தா போயிருக்கிறாங்க? இறை தூதர்னு ஒரு பதவி, அதை யாரும் நினைக்க இயலாது. அது கியாமத் நாள் வரைக்கும் காலியா தான் கிடக்கும். இறை தூதர்ங்கிற இடம் யாரும் அந்த சீட்டு நினைக்க இயலாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு பதவி இருந்துச்சு, ஜனாதிபதி. இறை தூதராகவும் இருந்தாங்க, ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. இறை தூதர் இடம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜனாதிபதிங்கிற இடத்துக்கு வேற ஆள் வரணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு அந்த ஜனாதிபதியா இப்ப யார் இருக்கிறது? குடியரசுத் தலைவரா இருக்கணுமே. அது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா உலக வல்லரசு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்குதோ அவ்வளவு பெரிய வல்லரசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தாங்க. 10 வருஷ காலத்துல, மதீனாவுக்கு சென்ற 10 வருஷ காலத்துல இந்தியாவுடைய